ஹாய், இன்றைக்கி ஒரு சண்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் லாங் வீடியோவாக இருக்க போகுது. அன்றைக்கி மார்னிங் ஹஸ்பண்ட் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி அமாவாசை அப்படின்னு தெரிஞ்சுது. சரி ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சடனாக ஒரு ட்ரிப் வந்து கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் 1:30 ஆயிடுச்சு. அதனால் ஹஸ்பண்ட் வந்து சரி குக் பண்ணி ஏதாவது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு அம்மா வந்து டொமேட்டோ ரைஸு, அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, சில்லி பிக்கிள், அப்புறம் ஆரஞ்சு மிட்டாய் இதெல்லாமே பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ரோட் ட்ரிப்பு, அந்த மாதிரி ஒன் டே ட்ரிப் போகிறப்ப இந்த மாதிரி குக் பண்ணி கொண்டு போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். அண்ட் போகிறப்ப சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் பிளேட்டு எல்லாமே வாங்கிட்டு ஒரு 1:45 2:00 போல் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அன்னூர் பக்கத்தில் போகிறப்ப இந்த மாதிரி மரத்தடியில் கொஞ்சம் நிழல் இருந்துச்சு. அதனால் அங்கே அப்படியே ஸ்டாப் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த குட்டி குட்டி போண்டா மட்டும் போகிற வழியில் ஒரு பேக்கரியில் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம். அப்படியே உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து திருப்பி நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். நாங்கள் வந்து இன்றைக்கி பண்ணாரி அம்மன் டெம்பிள் தான் வந்திருக்கோம். இது எங்களோட ஆல் டைம் ஃபேவரெட் இந்த டெம்பிள். எப்போ நாங்கள் வரணும் அப்படின்னு யோசித்தாலும் கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம். அவ்வளோ பிடிக்கும். நார்மலாகவே இங்கே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும். அன்றைக்கி சண்டே ப்ளஸ் அமாவாசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. ஒரு 45 மினிட்ஸ் போல் நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். எப்போவுமே இங்கே வந்து பிரசாதம் கொடுத்துட்ருப்பாங்க. அன்றைக்கி வந்து எங்களுக்கு சூடாக வந்து லெமன் ரைஸ் கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருந்தோம். நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பும் போதே ஆல்மோஸ்ட் 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிலெலாம் குறைஞ்சிருச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் யூஸ்வலாக எப்போ பண்ணாரி வந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் மேலே ஹாசனூர் வரைக்கும் போகாமல் நாங்கள் வரவே மாட்டோம். இது எங்களோட யூஷுவல் திங் தான். அன்றைக்கும் அதே மாதிரி வெயில் குறைஞ்சதுனால எங்களுக்கு இன்னும் ரொம்ப வசதியாக போயிடுச்சு. மேலே வந்து நாங்கள் ஹாசனூர் வரைக்கும் போனோம். ஒரு இடத்துல எப்போவுமே நிறைய மான் இருக்கும். அங்கே போய் மான் பார்க்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் நாங்கள் போயிட்டுருந்தோம். அதே மாதிரி அன்றைக்கி எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் நாங்கள் போன இடத்துல வந்து நிறைய மான் இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாசனூரில் போயிட்டு ஒரு பேக்கரியில் போய் கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து ரிட்டன் வந்துவிட்டோம். எங்களுக்கு ஒரே ஒரு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு, என்னடா எலிஃபெண்ட் எதுவுமே பார்க்கலையே அப்படின்னு. ஏன்னா நாங்கள் எப்போ போனாலும் எலிஃபெண்ட் பார்க்காம வரவே மாட்டோம். அப்புறம் திடீர்னு வந்துட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து சைடில் ஏதோ நிற்கிது அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு எலிஃபெண்ட் நின்றுருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்ததுக்காக ஒரே ஒரு எலிஃபெண்ட்டை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துட்டோம். வர வழியில் வந்து ஒரு குட்டி கடையில் போயிட்டு தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அன்றைக்கி டின்னரை முடிச்சுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். எங்களோட சண்டே வந்து இப்படி தான் போச்சு.